ஒரு இறந்து போன ஒருத்தவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இன்னைக்கு சொல்ல போகிற கதை அந்த மாதிரி ஒரு கதை தான். இது ஏதோ ஒரு சினிமா கதை கிடையாது. 2008 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் சார்லஸ் பெக் அப்படிங்கிறவர் சம்பவ இடத்துல இறந்தும் போறாரு. இந்த சார்லஸ் பெக் அப்படிங்கிறவர் இறந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிய வரும்போது சடனாக ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த இடத்துல அவரோட ஒய்ஃபு, அப்புறம் அவங்களோட பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா, அண்ணன், ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற எல்லாருக்குமே சார்லஸ் பெக்குங்கிறவரோட ஃபோன்ல இருந்து கால் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 11 மணி நேரத்தில் 35 தடவை கால் பண்ணியிருக்கிறாரு. இன்கேஸ் ஏதாவது ஒரு காலை அவங்க அட்டன் பண்ணி காதில் வச்சாங்கனாலும் ஆப்போசிட்டில் ஒரு எலக்ட்ரிக் சவுண்டு, ஒரு மூச்சு விடுற சவுண்டு, இந்த மாதிரி சத்தம் தான் கேட்டிருக்கு. இந்த கால்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ணி ரெஸ்கியூ டீம் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே சார்லஸ் பெக் இறந்து கிடக்கிறாரு. அவரோட ஃபோன் அந்த இடத்துல எங்கேயுமே இல்லை. டாக்டர் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்கிறாங்க, சார்லஸ் பெக் பயங்கரமாக மண்டையில் அடிபட்டு இம்மிடியேட்டாக இறந்துருக்காரு. இதை கேட்டு மொத்த ஃபேமிலியும், மொத்த லாஸ் ஏஞ்சல்ஸும் பயங்கரமாக நடுங்குது. அப்போ அந்த 35 தடவை கால் பண்ணது யாராக இருக்கும்?